ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, எங்கள் அணி தோல்விக்கு இது தாங்க காரணம். இந்திய அணியை பார்த்தா உண்மையாக பயமாக இருக்குங்க. T20 வேர்ல்டு கப்பில் எங்ககிட்ட அவங்க விளையாடாமல் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோல்விக்கு இது தான் காரணம். இந்திய அணிக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, சீரீஸ் தோத்தாலும் பரவாயில்லைங்க, 5வது T20 போட்டி தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி கேப்டன் மிச்சல் சாந்தனர் இந்திய அணி குறித்து பேசியிருக்காரு. வேர்ல்டு கப்பில் எங்கள் ஸ்குவாடில் இந்திய அணி வர வேணான்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே நான் பத்திரிகை சந்திப்பில் பேசியிருக்காரு தோல்வி குறித்து. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா இந்திய அணி 46 ரன் வித்தியாசத்தில் 5வது T20 போட்டி வெற்றி பெற்றது இல்லாமல் சீரீஸை 4-1 சொல்லிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. நியூசிலாந்து அணி கேப்டன் தோல்விக்கு பிறகு மிச்சல் சாந்தனர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இதோட போதுமா, இதுக்கு மேலே இந்திய அணி எங்கள் குரூப்பில் வரக்கூடாது. அதாவது சூப்பர் 8ஓ செமிஃபைனலோ ஃபைனலோ எங்கள் கூட இந்திய அணி இதுக்கு மேலே வேணாம், இதுவே போதும். உண்மையாக உலகில் தலை சிறந்த அணி இந்தியா, நான் ஒத்துக்கிறேன். T20 பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கப் வரத்துக்கு முன்னே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி இந்திய அணி கொடுத்துருக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்திய அணி இதுக்கு மேலே எங்கள் கூட விளையாடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்திய அணி தரமான அணியாக இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சீரீஸ் வெற்றி பெற்றதுக்கு. முக்கியமாக அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், அது மட்டும் இல்லாமல் ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, போலிங் பேட்டிங் யூனிட் எல்லாமே அற்புதமாக இருக்குது இந்திய அணிக்கு. அதுதான் வெற்றிக்கு காரணமாக நான் பார்க்குறேன். நாங்கள் இதுலேருந்து நிறைய தப்பை கற்றுக்கணும். அடுத்த வேர்ல்டு கப் வரத்துக்கு எங்களுக்கு இது நல்ல ஒரு பாடமாக இருக்குது. நாங்கள் அடுத்த போட்டி அடுத்த வேர்ல்டு கப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த தப்பெல்லாம் திருத்திட்டு கண்டிப்பாக விளையாடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சல் சாந்தனர் பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவாக பேசியிருக்காருன்னு சொல்லாங்க. ஒரு கேப்டன் தோல்வி அடைஞ்சாலும் நல்ல ஒரு டீசெண்டாக பேசியிருக்காரு பாருங்கள் இந்திய அணி குறித்து. உண்மையாக சூப்பருங்க. பட் அவர் சொன்னதெல்லாம் நல்ல வேல்யூடான பாயிண்ட் தான். அவர் ஒரு ஜாலியாக ஒரு இதுவாக கமெண்டில் பேசினார். ஓகே, பட் இந்திய அணி உண்மையாக சொல்லி அவடுங்க 4-1 சொல்லிட்டு சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 271 ரன்னுங்க. என்னங்க இது, ஓடிஐலே இந்த ரன் அடிக்க மாட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா T20 அடிக்கிற காலங்கள் வந்துருச்சு. அந்த அளவுக்கு பேட்டிங் செம்மையாக இருக்குங்க. இஷான் கிஷானோட பேட்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் நம்ம அபிஷேக் சர்மா அவரு நல்ல ஒரு நாக் ஆடினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் நல்ல பேட்டிங், ஹர்திக் பாண்டியா நல்ல ஃபினிஷிங் பண்ணார். நல்ல டீமுங்க, இந்தியா ஃபுல் டீம் எஃபெக்ட்னு சொல்லலாம். நல்லா இருக்குது. இது அப்படியே T20 வேர்ல்டு கப் தொடருமா? ஆமாங்க, இன்னும் ஒரு 5 நாள் தாங்க இருக்குது T20 வேர்ல்டு கப் வரத்துக்கு. அதுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு டீமை இன்னும் ஸ்டடி பண்ணுங்க. ஏன்னா ஒன்றும் சஞ்சு சாம்சன்லாம் ஃபார்மில் இல்லை. திலக் வர்மா இன்ஜுரி அப்டேட் இன்னும் வரல. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இன்ஜுரி ஓகேவாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஏதோ நெட்ஸ் எல்லாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு ஒன்றும் ஃபிட்டுன்னு தெரில. இதுமாரி நிறைய முக்கிய 2 வீரர்கள் வரணும். வந்தாங்கன்னா எந்த மாதிரி பிளேயிங் லெவல் போகுது, யார் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணியோட வெற்றிக்கு என்ன காரணம், சீரீஸை வெற்றி பெற்றிருக்காங்க, அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் உங்களோட வேர்ல்டு கப்பில் யார் வெற்றி பெறுவாங்க, உங்களோட கருத்தை கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.